ஸ்ரீமத் பாகவதம் 101ஆம் பகுதி. பூதனை தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை நெருங்கினாள். அன்போடு கொஞ்சுவது போல அவனை அள்ளி தூக்கினாள். மடியில் போட்டுக்கொண்டு விஷப்பால் நிரம்பிய தன் மார்பை குழந்தையின் வாய்க்கு கொடுத்தாள். பாலை உறிஞ்சி குடித்த மறு நொடியே குழந்தை இறந்து போய்விடும் என்று எண்ணினாள். குழந்தை கண்ணன் அவளை பார்த்து கன்னம் குழிய சிரித்தான். பூதனையின் எண்ணப்படியே மார்பை இறுக பிடித்து கொண்டு பாலை உறிஞ்சத் தொடங்கினான். ஆனால் பூதனை அதை கண்டு மகிழாமல் அலறத் தொடங்கினாள். ஆம், குழந்தை கண்ணன் விஷப்பாலை மட்டும் உறிஞ்சாமல் அவள் உயிரையும் சேர்த்தல்லவா உறிஞ்சினான். பூதனை துடிதுடித்தாள். குழந்தையை உதறிவிட முயற்சித்தாள். விடு விடு, என்னை விட்டு விடு என்று கத்தினாள். பின் தடான் என்று சுய உருவத்துடன் உயிரற்று கீழே விழுந்தாள். அரக்கியின் மரண கூச்சலை கேட்டு ஓடி வந்தவர்கள் சின்ன குன்றை போல வாயை பிளந்து விழுந்து கிடந்த பூதனையின் உடலை கண்டு மலைத்து போனார்கள். அரக்கியின் உடல் மீது சிரித்தபடி விளையாடி கொண்டிருந்த கண்ணனை கண்டு ஆச்சரியம் கொண்டார்கள். அன்னை யசோதை பதற்றத்துடன் வந்து கண்ணனை தூக்கி கொண்டாள். அவனுக்கு திருஷ்டி கழித்தாள். பயம் விலகாமல் வெடவெடத்தாள். வடமதுரையிலிருந்து அப்போதுதான் திரும்பிய நந்தகோபர் நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டு வசுதேவர் கூறியது போலவே ஆபத்து வந்துவிட்டதே என்று எண்ணி கலங்கினார். கோபர்கள் அரக்கி பூதனையின் உடலை கோடாரிகளால் துண்டு துண்டாக வெட்டி தீயிட்டு கொளுத்தினார்கள். அது எரியும் போது பிணவாடை வீசாமல் அகில் சந்தனத்தின் வாசனை வீசுவதை நுகர்ந்து ஆச்சரியம் கொண்டார்கள். பகவானின் ஸ்பரிசம் பட்டதாலேயே அந்த அரக்கிக்கும் மோட்சம் கிடைத்துவிட்டது என்பதை அவர்கள் அறியவில்லை. கோகுலத்தில் அரக்கி பூதனை உயிர் நீத்த தகவல் கம்சனை எட்டியது. திடுக்கிட்டு போனான் கம்சன். அவன் உடலெல்லாம் வேர்த்து கொட்டியது. அப்படியானால் எனக்கு யமனாக வந்திருப்பவன் கோகுலத்தில் தான் பிறந்திருக்கிறான் என்று தீர்மானத்திற்கு வந்தான் கம்சன். சகடாசுரன், திருணாவர்த்தன் என்கிற அசுரர்களை அழைத்தான். கோகுலத்தில் பிறந்திருக்கும் என் எதிரியை தீர்த்து கட்டிவிடுங்கள் என்று கட்டளையிட்டான். சகடனும் திருணாவர்த்தனும் உற்சாகத்துடன் புறப்பட்டார்கள். பாவம், அடுத்த பலி ஆடுகள். கோகுலத்தில் கண்ணன் பிறந்து 3 மாதங்கள் ஆகியிருந்தன. அவன் அழகாக புரண்டு குப்புற கவிழத் தொடங்கியிருந்தான். 101ஆம் பகுதி நிறைவடைந்தது.